ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முட்டைக்கறி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம யூஸ்வலாக செய்கிற முட்டைக்கறி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோட ஒரு சூப்பரான காம்பினேஷனில் இருக்கும். நம்ம எக்கு வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைங்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த எக் மலாய் கறியை குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் என்னோடய எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எக் மலாய் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு 4 முட்டை போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். முட்டை வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுறேன். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 மிளகா விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா இந்த நம்ம சேர்த்த பேஸ்ட் வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் அது நல்லா வதக்கணும். இது வந்து எப்படி ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இதில் 200 மில்லி வந்து பால் சேர்க்கணும். இப்போ கலந்து விட்டுறலாம். ஸோ கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ இப்போ கலந்துட்டு எகெயின் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ இதில் நம்ம மசாலா பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மசாலா வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். முட்டையை வந்து நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா சேர்த்துட்றேன். இப்போ முட்டையெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஒரு சைடு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் மலாய் கறி இப்போ ரெடி. இப்போ ஃபைனலாக இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம்.
கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இந்த எக் மலாய் கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டதில்லை. நான் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அதாவது இதில் பால் சேர்த்துருக்கிறதுனால மைல்டான ஸ்வீட் வர்றதுனால சப்பாத்திக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் எக்கு வாங்கினீங்க அப்படின்னா இது போல் எக் மலாய் கறியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸை மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கூடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய மெயில் ஐடி எப்பயுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.